வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்ம ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது வெளியிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது நாம் எல்லாருக்குமே தினந்தோறும் கடைப்பிடிக்க வேண்டிய முதல் அடிப்படை, முதல் படிக்கட்டு நமக்கு இதுதான். அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினம் பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வெளிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானதை வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 26/2/2024. சூரியோதயமானது காலை 6:35 அயனம் உத்தராயணே, ருது சிசிர ருதௌ, மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது திதியாம், துதியை திதி 41 நாழிகை 9 வினாடி, இரவு 11:03 வரை. அதன் பிறகு திருதியாம், திருதியை திதி. சிரார்த்த திதியானது துதியாம், துதியை திதி. சூரிய வம்சாவளிகள் சுகராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசை, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, துதியாம், துதியை திதி. இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கும்பமாசம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் இறந்த திதியிலே நாம் அவர்களுக்கு இதை செய்தோமேயானால் பித்ருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்தோமேயானாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோருடைய பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக வரும். வாசனம் இந்து வாசனை, சோமவாசனை, கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தரபுல்வனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 54 நாழிகை 8 வினாடி. அதாவது பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:14 வரை. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம், அதாவது மாசி மாதம் உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாடுவேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது
பல கோடி சுப பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலனானது கிடைக்கும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது. இன்றைய ராகு காலமானது காலை 8 மணி 5 நிமிடம் முதல் 9 மணி 35 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 11 மணி 5 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 35 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2 மணி 5 நிமிடம் முதல் மாலை 3 மணி 35 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று பிற்பகல் 12 மணி 35 நிமிடம் முதல் 1 மணி 35 நிமிடம் வரை புதன் ஹோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையீர். சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு காலை 8 மணி 20 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு பிற்பகல் 2 மணி 58 நிமிடம் முதல் இரவு 9 மணி 36 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு இரவு 9 மணி 36 நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 14 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.